அறிவுரைன்னு பேர வச்சுட்டு இப்படி அசியசியமா திட்டினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இங்க வீடு வைத்து இங்க இருக்குயா உனக்கு கொஞ்சமாவது நெஞ்சில பயமா இருக்கு உனக்கு. நான் இல்ல அம்மனமா சுத்துறேன் இல்ல அடிக்கடி பம்பு வளர்க்கும் பாருங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிறேன். ஆமாடா, இப்படியே தண்ணி அடிச்சு சுத்திட்டு ஒரு நாள் அதெல்லாம் நடந்துதான் போகுது. இன்னைக்கு தண்ணி அடிச்சு சொல்லு, நாளைக்கு ஊர் கட்டி அம்மா தெரிய சொல்லு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஏதோ நான் மட்டும்தான் இதை குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் குடிக்காத மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? 100ல் 96 பேர் சரக்கு அடிக்கிறவங்க தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு கத்த வளர்த்த அப்பனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துடா. நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்க. கழுதைக்கு தெரியுமா கட்டைக்கு வசதி? என்ன பெரியவங்க மகன் அப்படி பாட்டு என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? எல்லாம் விதிப்படியே நடந்துட்டு இருக்கு. நீ சொல்றது புரியுது எனக்கு. நடக்க வேண்டிய நடத்தி நடக்க போறதா நல்லதா நடக்கு. புரியுது மாமா, நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். முடியாத நான் நம்பி எவ்வளவு கொண்டு கொடுக்க. இப்ப நான் இனிமே கல்யாணம் பண்ணின்னு உங்களை கேட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்குலாம் கல்யாணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அதே சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, குடும்பம் அழகாமன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர் வீட்டுல பொண்ணு இருக்கு. நான் வேணா சொன்னா கேட்பாங்க. பேசி பாருங்க மாமா, பெத்த கணக்கு அதை செஞ்சு உலக. பாத்தீங்களா மாமா எப்படி பேசிருக்காரு? பாத்தீங்களா? கல்யாணம் பண்ணி தொலைக்கிறாராமா. இப்படி எல்லாம் பேசினா உண்மை நீங்களாமா தலைக்கு நீங்களே சொல்லுங்க. கோழி முடிச்சா குச்சி சுரமாவாது.